தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்றேன். அருமை தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னிடம் வந்தமைக்காய் நன்றி. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி. இந்த நாளின் சிந்தனைக்கு எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடு. எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடு என் மகனே, மகளே. எப்பொழுதும் என் வழியாக எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படை. எப்பொழுதும் என் வழியாக எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து, அதன் வழியாக நாம் எப்போதும் இன்னும் அதிக சிறப்பாக செய்து முடிக்க கூடும். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்புவிட்டுவிடு. அதன் வழியாக எப்பொழுதும் இன்னும் அதிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நீயும் அமைதியுடன் இருக்க முடியும். உன்னை நான் என் இதயத்திற்குள் அனுமதித்திருக்கிறேன். நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? என்ன அழகு, என்ன அழகு! நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? ஜெபி ஜெபி ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு சமாதானம். நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லி பாடும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நான் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என் மகனே. நான் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு சமாதானம். என் குழந்தாய், என் பிள்ளைகள் என்னை கூப்பிடும்போது எப்போதும் நான் பதிலளிக்கிறேன் அல்லவா? குறிப்பாக பாவிகளுக்காக நான் மிகுந்த கனிவுள்ள இரக்கமுள்ள ஒரு தாயை போல இருக்கிறேன். நீ மிகுந்த குறைவுள்ளவளாக இருந்த போதிலும் நான் இன்னும் எனது மாசற்ற இதயத்தை உனக்கு முன்பாக ஏந்தி இருக்கிறேன். உன்னை நான் என் இதயத்திற்குள் அனுமதித்திருக்கிறேன். நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? எனது மாசற்ற இதயத்தை உனக்கு முன்பாக ஏந்தியிருக்கிறேன். உனது விசுவாசமுள்ள நம்பிக்கை நிறைந்த பதிலுக்காக என் இதயம் காத்திருக்கிறது. உன்னுடைய விசுவாசமுள்ள நம்பிக்கை நிறைந்த பதிலுக்காக நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? கொடுக்கிறியா? என் வேதனை, என் துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதயத்தை கடனாக கேட்கிறாரே, எடுத்துக்கொள்ளலாமா? என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? நம்பிக்கை நிறைந்த உன்னுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை! என் இதயம் காத்திருக்கிறது. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள். இயேசு பேசுறாரு, என் மகளே, மகனே, என் இதயம் யாருக்கு தெரியும்? உன்னை நான் என் இதயத்திற்குள் அனுமதித்திருக்கிறேன். நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? உன் இதயத்துக்காக என் இதயம் ஏங்குகிறது, தவிக்கிறது.
என்னை தேடுபவர் யாராவது உண்டோ என்று பேராவலோடு ஏங்குகிறது. என் இதயத்தின் வேதனை உனக்கு புரியதா? இயேசு கேட்கிறார், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உன் இதயத்தை தருவாயா? உன் இதயத்தை என் வீடாக நான் எடுத்துக்கொள்ளலாம். பெர்மிஷன் கேட்கிறார். உன்னை படைத்தவர், உருவாக்கியவர். எடுத்துக்கொள்ளலாமா? அனைத்துக்கும் அதிபதி, நாயகன், உனக்கு முன்பாக ஏந்திருக்கிறேன். மாசற்ற இதயத்தை உனக்கு முன்பாக ஏந்திருக்கிறேன். உன் விசுவாசம் உள்ள நம்பிக்கை நிறைந்த பதிலுக்காக என் இதயம் காத்திருக்கிறது. என் இதயம் உனக்காக காத்திருக்கிறது. என் இதயம் உனக்காக காத்திருக்கிறது. எனது அருளையும் ஆசிரியையும் உனக்கு தருவதே என் விருப்பம். என்னுடைய அருளையும் ஆசிரியம், கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும், எனது அருளையும் ஆசிரியையும் உனக்கு தருவதே என்னுடைய விருப்பம் என்று இயேசு பேசுகிறாருமா. ஆவியானவர் பேசுகிறாரு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் பேசுகிறார் கடவுள். என் குழந்தாய், எதை குறித்து நீ பயப்படாது. நீ கூப்பிடும்போது உடனே நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபி 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 ஜெபி. என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா. இன்னைக்கு இறை செய்தியில் அழகா சொல்லிட்டார். என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். உன் இதயத்தை எனக்கு கொடு, எனக்கு கொடு, என்கிட்ட கொடுத்துரு. பை ஃபோர்ஸாக கேட்கல, கட்டாயப்படுத்தி கேட்கல. நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? வா. எவ்வளோ ஒரு தாட்சியாக கேட்குறாரு பாருங்க. கட்டாயத்தில் கேட்கல. நீ கொடு கொடு கொடுக்கணும். நான் எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாரு. உன் இதயத்தில் நான் குடிக்கொள்ள ஆசைப்படும். இதோ உன் இதய கதவருகிலிருந்து நான் தட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தட்டி கொண்டிருக்கிறேன். உன் இதய கதவை திறந்து கொடுப்பாயா? உன் இதயத்தை திறந்து கொடுப்பாயா? என் வீடாக அதை நான் எடுத்துக்கொள்ளலாமா? ஆண்டவருடைய அந்த தயை, அவருடைய அந்த கீழ்ப்படிதல், அவருடைய அந்த தாழ்ச்சி இறங்கி வருகிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய தேவன் இறங்கி வந்தார் இந்த உலகத்திலே நமக்காக, நம்மோடு. நீ எவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் உனக்கு இருக்குது, என்கிட்ட புலம்பிட்டே இருக்கிற. உன் பிரச்சனை என்னதான் நான் வந்து சரி பண்ண சொல்லி இயேசு இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. இயேசு இறங்கி வந்துட்டார். யாருக்குமே அது தெரியல. நமக்காக இறங்கி வந்தவர். உன் இருதயத்தை இடத்து கொஞ்சம் கொடுப்பியா? ஒரு வஞ்சனை பண்ணுறியே, கொஞ்சம் கூட என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? கெஞ்சிறார் நம்மளை பார்த்து. எதை குறித்தும் பயப்படாதே. நீ கூப்பிடும்போது உடனே உனக்கு உதவி செய்ய நான் வருவேன். அஞ்சாதே, திகையாதே. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரவயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே விடுவிப்பேன். காரணம், எனக்கு செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை நான் தாங்குபவர். இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் தாங்கி கொண்டிருப்பவர். கருவிலிருந்தே நம்மை சுமந்து கொண்டிருப்பவர், சுமப்பவர். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்கள் மட்டும் போதப்பா. எங்கள் அப்பா போவேன். எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறார். எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை. நீர் என்னை தாங்குகிறேன். நீர் என்னை தாங்கி குடிக்கிறேன். ஒவ்வொரு நாள் கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக 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 நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஒரு முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.